நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த வசந்த மாளிகை என்ற திரைப்படத்தில் முதலில் ஜெயலலிதா அவர்கள்தான் நடிக்க இருந்ததாம். அவர் நடிக்க முடியாமல் போனதால் பின்னர் நடிகை வாணிஸ்ரீ நடித்து மிகப்பெரிய ஹிட் ஆனது. அந்த திரைப்படத்தில் ஜெயலலிதா ஏன் நடிக்கவில்லை என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். சிவாஜி கணேசனின் பெயர் சொல்லும் படங்களில் மறக்க முடியாத படம் ஒன்று என்றால் அது வசந்த மாளிகை என்ற திரைப்படம் தான். ஓல்ட் இஸ் கோல்டு என்பதற்கு இந்த திரைப்படம் 100% கேரண்டி. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் அந்த காலகட்டத்தில் கலக்கிய காதல் காவியம் இது. சிவாஜியும் வாணிஸ்ரீயும் போட்டி போட்டு நடித்திருப்பார்கள். வசந்த மாளிகை திரைப்படம் தெலுங்கில் நாகேஸ்வர ராவ் வாணிஸ்ரீ நடித்து சூப்பர் ஹிட்டான பிரேம் நகர் திரைப்படத்தின் ரீமேக். கொடூரி கௌசல்யா தேவி என்ற பெயரில் எழுதிய நாவலை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் தெலுங்கில் சூப்பர் ஹிட் ஆனது. டி ராமாநாயுடு என்பவர் தயாரித்திருந்தார். அவரே இதை தமிழில் தயாரிக்க தெலுங்கு திரைப்படத்தை இயக்கிய KS பிரகாஷ் ராவ் தமிழிலும் இயக்கினார். சிவாஜி கணேசன், வாணிஸ்ரீ, கே பாலாஜி, மேஜர் சுந்தர்ராஜன், நாகேஷ், VS ரங்காராவ், ஸ்ரீகாந்த், செந்தாமரை என ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கும். இயக்குனர் ஸ்ரீதர் படங்களின் ஒளிப்பதிவாளர் வின்சென்ட் இதற்கு மிரட்டலாக ஒளிப்பதிவு செய்திருப்பார். தமிழ், தெலுங்கு என 2 படங்களுக்கும் இசை KV மகாதேவன். ஒவ்வொரு பாடலையும் முத்து முத்தாக கொடுத்திருப்பார். ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் ஏன் குடிமகனே பெருங்குடிமகனே, மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன, 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன், யாருக்காக இந்த மாளிகை, கலைமகள் கைப்பொருளே என அனைத்து பாடலையும் அதோடு ஒன்ற வைத்த பெருமை இசையமைப்பாளர் KV மகாதேவனை சேரும். வசந்த மாளிகை திரைப்படத்தின் அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசன் தான் எழுதியிருந்தார். பாடலின் ஒவ்வொரு வரியையும் ரசித்து ரசித்து மயங்கலாம் எப்பொழுதும். இப்போது கேட்டாலும் புல்லரிக்க வைக்கிறது பாடல்கள். இந்த படத்திற்காக அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட ஜமீன் பங்களா செட்டும் கண்ணாடியால் அமைக்கப்பட்ட காதல் மாளிகையும் அந்த காலத்தில் ரசிகர்களை வேக்க வைத்த அம்சங்கள். வசந்த மாளிகை என்ற திரைப்படத்தில் முதலாக கதாநாயகியாக ஒப்பந்தமானது ஜெயலலிதா தானாம். ஆனால் அப்போது ஜெயலலிதாவின் தாயார் சந்தியா திடீரென காலமானதால் அவரால் நடிக்க முடியாமல் போய்விட்டது. இதனால் தெலுங்கில் நடித்த வாணிஸ்ரீயே தமிழில் நடிக்க வைத்தார்கள். வசந்த மாளிகை என்ற இந்த திரைப்படத்தில் ஜெயலலிதா அவர்கள் கதாநாயகியாக நடித்திருந்தால் இன்னும் இந்த திரைப்படம் மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்றிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. 1972ஆம் ஆண்டு செப்டம்பர் 29ஆம் தேதி ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் 750 நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்தது. சென்னையில் ரிலீஸ் ஆன 3 தியேட்டர்களில் 271 நாட்கள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிய திரைப்படம் இது. இலங்கையிலும் 1 வருடத்திற்கு மேல் ஓடியது என்கிறார்கள். முதலில் கதைப்படி ஹீரோ இறந்து விடுவது போல வைத்திருந்த கிளைமாக்ஸ் காட்சியை பிறகு உயிர் பிழைப்பது போல் மாற்றி ரிலீஸுக்கு பிறகு அந்த காட்சியை திரைப்படத்தில் சேர்த்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.